நீங்கள் துனியாவுடைய முகப்பத்துலேயும் நீங்கள் உலகத்தில் உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது, அடுத்த க்ரோத் எப்படி போகிறது, இங்கேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறது, இதுவே உங்களுடைய ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ன பண்ணணுன்ட்டு சாகிற வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. ஒன்று அடுத்தவன்ட்டே கேட்டுருப்பீங்க, நாங்கள் என்னங்க பண்ணிட்டோம், நாங்கள் என்ன பண்ணிட்டோம். நான் இதை பண்ண போகிறேன்னு நீயே முடிவு பண்ணணும். அப்போ தான் நீ கரெக்டாக இருக்கன்னு அர்த்தம், புரியுதா? ஆனால் அது கரெக்டான வேலையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பேரை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணி தீனை அசிங்கப்படுத்தி போயிடக்கூடாது. இது முதல்ல பிரச்சனை. அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்துடைய கண்டினியூஷன். இது மொத்தம் 3 வசனம். அவருடைய இந்த ஒரு வசனத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள். இப்போ இது கேட்குறதுக்கு ஒரு தப்பாக தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ இன்றைக்கி சங் பரிவார் கூட்டம் இருக்குது. அவங்களுக்குள்ளே அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. முஸ்லீம்கள்கிட்ட எப்படி இருக்காங்க? ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அவங்க ரொம்ப கோபமாக ஒரு கடும் போக்காக நடந்துக்கிறாங்க. அல்லாஹ் இப்படி சொல்கிறான்னா அது கிடையாது. இங்கே மேட்ரு அது இல்லை. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் உங்களை குஃப்ரை நோக்கி அழைக்கிறான். வாங்க ஜி, எங்கள் கட்சி மீட்டிங் இருக்குது, வாங்க ஜி இந்த வேலை இருக்குது, வாங்க ஜி அந்த வேலை இருக்குது அப்படின்னா போய் வேலையை பார்த்துட்டு. அதே தீனுடைய வேலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா அதில் ஆளாக போய் நிற்கணும். நீ போய் ஆளாக அங்கே நிற்கிற அந்த இடத்துல இப்போ இந்த எல்லாம் என்ன சொல்கிறேன் பாரு, நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாக நடக்கணும், மென்மையாக இருப்பாருங்க. அவங்களுடைய சிஃபத்தில் இது ஒரு சிஃபத்து, அவங்க கேரக்டரில் ஒரு சிஃபத்து. என்னன்னா, நீ பல நாள் சீனியரு, திடீர்னு நேற்று வந்தவனுக்கு கூப்பிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ணுவ? கேர் கூட பண்ணக்கூடாது. ஓகே, வேலை முடிஞ்சது. அவருக்கு அந்த புது போஸ்டிங் வந்திருக்காங்களா, அவன்கிட்ட இப்போ நீங்கள் கேட்கணும், சொல்லுங்க ஜி நீங்கள் நிர்வாகத்தில் புதுசாக வந்திருக்கீங்களாம்மா, நான் என்ன வேலை செய்யட்டும் சொல்லுங்கள். என்னம்மா நான்லாம் சீனியருக்குண்ணே, உனக்கெலாம் தெரியாது, இந்த ஏரியாவுடைய நெளிவு சுழிலாம் எனக்கு தான் தெரியும், புரியுதா? ஏதோ குழந்த பையன் ஏதோ தெரியாமல் போட்டு விட்டாங்க பதவியில், சரியா? அதனால் ரொம்பலாம் சீன் போடக்கூடாது. எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும், அவங்க தான் அந்த நெளிவு சுழிலாம் சொல்லித்தரும். இதெல்லாம் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி எங்கள் பேர் போடலைங்க ஜி, பேர் போடல, பின்னாடி அந்த இதில் எங்கள் ஃபோட்டோ போடல, அது போடலாம், அதெல்லாம் கேரே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் எடுத்து காட்டினா சுபானில் எவ்வளோ எக்ஸாம்பிள் காட்ட முடியும் தெரியுமா? சஹாபாக்கல்ல எத்தனை நடக்கும் தெரியுமா? இப்னு மசூதை பார்த்து அதெல்லாம் யாருங்க உம்மா பள்ளிவாசலுக்கு இது பண்ணுறேன், யார் இப்னு மசூத்? ஜிப்ரீல் இவரு உட்காந்து ப்ரூஃப் பார்த்துட்டு இருப்பாங்க. குரானு எங்கேயாவது அவர் வாயிலேருந்து அது வந்திருக்கா? நானும் ஜிப்ரீல் உட்காந்து ரசூலா கூட ப்ரூஃப் பார்த்து. அவங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை. அவங்க ஃபோக்கஸ்லாம் என்ன இருக்கும்னா, அடுத்த ஒர்க் என்ன, எப்படி போயிட்டுருக்கு, யாரை டிஸ்கஸ் பண்ணோம், பதவிக்கு ஆப்ஷன் கொடுக்கப்படுது, அபூபக்கர் கொடுக்கப்படுது, அன்சாரிகள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க, பதவி ஏற்றாச்சு, அடுத்து நடக்கிற போர்லாம் அன்சாரிகள் என்ன கான்ட்ரிபியூஷன் தெரியுமா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிக்காத கேண்டிடேட்டை அரசியல் கட்சியில் போட்டுவிட்டோம், உள்குத்து வேலைன்னு ஒன்று இருக்குது, அது செய்வாங்க. பூட் ஸ்லிப் கரெக்டாக போய் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் மாற்றி செய்வாங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வேலையில் கருத்தாக இருப்பாங்க, கூட வேலை செய்கிறவங்ககிட்ட இவன் இப்படி சரியில்லை, அவன் அப்படி சரியில்லை, இந்த நொட்டு நோனாயம்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபோக்கஸ்லாம் வேலையில் தான் இருக்கும். குஃபுர் விஷயத்தில் கடுமையாக இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பதவி கொடுத்து தூக்கிட்டவொன்னே அதை விட்டே வெளியே போயிடுவான். அது எப்படி சீனியர் நான் இருக்கேன் வெளியே போயிடுவோன்ட்டு இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அடுத்து சொல்கிறான், அல்லாவின் பாதையில் கடும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அவங்களுடைய அவுட்புட்டு மேக்சிமம் இருக்கும். அவங்க உடம்பு முடியாது செய்வாங்க, அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது அவங்க உடலுடைய சக்திக்கு மீறி வேலை செய்வாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு மீறி வேலை செய்வாங்க, தூக்கத்தை கெடுத்துக்குவாங்க. என்ன அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியாக இருப்பாங்க. அது இது ஒரு வாய்ப்பு, அல்லாஹ் பொன்னான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கான், நான் செய்வேன்.